பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு உரியதை உங்களிடம் சேர்ப்பார் கர்த்தர். ஆதார வசனம் யோவான் 19:22. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது எழுதினதே என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பிசாசு நினைத்தான் முடிந்தது சரித்திரம் என்று. பரிசேயர்கள், வேதபாரர்கள், யூதர்கள் நிந்தித்து பேசினார்கள். எத்தனையோ பேர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, முடியவில்லை. இவன் தேவகுமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்புறம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி நிந்தையாக பேசினார்கள். அதிகாரிகள் நிந்தித்தார்கள். வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் அறையப்பட்ட கல்லர்கள் நிந்தித்தார்கள். அதற்கு பின் தான் ஒருவன் விழித்து கொண்டான், கெஞ்சினான், தன்னை ரட்சிக்கும்படி கதறுகிறான் இயேசுவிடம். யாரும் இயேசு பக்கத்தில் இல்லை. பிசாசு தான் நினைத்தது, முயற்சித்தது நடந்துவிட்டது, தன் திட்டம் நிறைவேறிற்று, வெற்றி அடைந்து விட்டோம் என்று நினைத்தான். கேட்டின் மகனே, பொல்லாதவனே, ஒரு நாளும் தேவ திட்டத்தை நீ மாற்றி அமைத்து வெற்றி காண முடியாது. நீ தோற்று போனவன். நீ ஆதியாகமம் 3:15 தோற்று போனவன். இப்படி நடக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். தேவன் எழுதிவிட்டார், அது நடந்தேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது யூதர்கள் பார்க்கிறார்கள், இயேசுவின் தலைக்கு மேலே ஒரு விலாசத்தை பார்க்கிறார்கள். நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று 3 மொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. லத்தீன், கிரேக்கு, எபிரேய மொழிகள். யார் வேணாலும், இந்த மொழி யார் தெரிஞ்சவங்களெல்லாம் படிக்க எல்லாருக்கும் தெரியும். உடனே பிலாத்துவிடம் அவர்கள் போய், அவன் தான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து முடியாது என்று விட்டான். நான் எழுதினது எழுதினதே என்றான். ஒரு சாதாரண மனிதன் தான் எழுதினதை மாற்ற முடியாது, அப்படித்தான் என்று சொல்லும்பொழுது என் தேவாதி தேவன் எழுதினதை மாற்றுவாரா? பிலாத்து அன்று அப்படி எழுதி இருக்கலாம். ஆனால் இயேசு பிறந்த போதே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டு சொன்னால் வந்தார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று தானே சொன்னார்கள். மத்தேயு 2:2. அவர் பிறந்த அன்றே ராஜாவென்று பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது. அவர் பிறந்த போதே யூதருடைய ராஜா என்று தேடி வந்தார்கள். ஆதியாகமம் 3:15 தேவன் இதை தம் மனதிலே எழுதிவிட்டார். தேவனுடைய மக்களுக்கு பிசாச்சு ஃபியூச்சர் பிளான் பண்ண முடியாது. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு அவன் ஃபியூச்சர் பிளான் போட முடியாது. தேவன் போட்ட திட்டத்தையும் மாற்ற முடியாது. இந்த 2 எழுதி கொள்ளுங்கள். அவனுடைய திட்டம் அழிவு. யோவான் 10:10 என்ன சொல்கிறது? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேனே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வந்தாலே இதுதான், அந்த 3 காரியம்தான். நானோ, இயேசு சொல்கிறார், ஜீவனை கொடுக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். ஒரு திட்டம் இருக்கும் பட்சத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அழிக்கவா வருவார்? அழிக்கவா தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தார்? அவர் ஜீவனை கொடுக்க, அதாவது வாழ்வு கொடுக்க. அந்த வாழ்வு பரிபூரணம். எந்த நிலையை சுற்றி பார்த்தாலும் சமாதானம். அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் எழுதி வைத்திருக்கிறார். என்ன, அதை அடையக்கூடிய வழிமுறை அவர் கையில் இருக்கிறது. நேரம் அவர் கையில் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. நாம் பிறக்கும் முன்னே இயேசுவுக்குள் நம்மை முன்குறித்து அறிந்து அழைத்த தேவன் நம் தலையின் மேல் இவள் இவள் இப்படி வைப்பேன் என்று நமது எதிர்காலத்தை தம் மனதில் எழுதி கொண்டார். நாம் பிறக்கும் போதே ஒப்பற்ற திட்டத்தை, தேவ திட்டத்தை தாங்கி கொண்டுதான் பிறந்தோம். வெறுமனே நாம் பிறக்கவில்லை. என்ன நம்மை குறித்து திட்டம் வைத்திருந்தாரோ இயேசுவின் சிந்தையிலே அதே திட்டம் நம்ம மேல் இருந்தது. அது காலம் வரும்போது தான் நமக்கு அது கிடைக்கும். ஒரு உயில் சின்ன குழந்தை பிறந்த உடனே உயிர் எழுதி வைத்தால் அது காட்டுகிறார்களா? அது மெச்சூர் ஆகி வரும்போது தான் காட்டுகிறார். அப்படித்தான் நமக்கும் நம்முடைய வாழ்வின் ப்ளூ பிரிண்ட் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. தேவ திட்டம் அறிந்த பிசாசு, மோப்பம் பிடித்த அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது. ப்ளூ பிரிண்ட் பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய பாடி லாங்குவேஜ், இதையெல்லாம் வைத்து அவன் கோர்த்து கொள்கிறான். பாதையை மாற்ற பல தந்திரங்களை செய்கிறான். ஆனால் பாருங்கள், அவன் ஜெயித்தான் என்பதை காட்டுங்கள், காட்டலாம். வேதத்தில் உள்ளது. பிசாசிற்கு இடம் கொடுத்து வழி விலகி போனவர்கள் அழிந்தார்கள். சவுல் ராஜா அழிந்தான், யூதாஸ் காரியோத்து அழிந்தான், அப்சலோம் அழிந்தான், ஆமான் அழிந்தான். இவர்களெல்லாம் பிசாசோடு கைகோர்த்தவர்கள், தேவ திட்டத்தை கைவிட்டவர்கள்.
ரட்சிக்கப்பட்டு அவருடைய செட்டையின் மறைவுக்குள் இருக்கும் நம்மை அவன் தொந்தரவு பண்ணலாம், மாற்று திட்டத்தை காட்டலாம். வா, உன்னை நான் மிகப்பெரிய செல்வந்தனாய் மாற்றுகிறேன், தலைவனாக்குகிறேன், எல்லாரும் உன்னை தலை வணங்குவார்கள் என்று மாய வலையை அவன் விரிப்பான். இந்த வலையில் மாட்டிக்கொண்டவர்கள் நிலை பரிதாபம், அவ்வளவுதான். நாம் அவனுக்கு செவி கொடாமல் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு வரும்போது நம்முடைய எதிர்காலம் இருண்டு விட்டது, நாம் எதையோ நம்பிக்கொண்டு வீணாய் போகிறோம் என்பது போல ஒரு மாயையை காட்டுவான், தடைகள் போடுவான். எங்கே நீ நம்பிக்கொண்டிருக்கிற வாக்கு என்ன சொல்லுது, இப்போ நிலைமையை பாரு, என்ன வாங்கிற்று என்று காதில் ஓதுவான். இதை நம்பி சோர்ந்து போகாதீர்கள். உலகத்தில் எந்த சக்தியும் தேவ திட்டத்தை மாற்ற முடியாது. உங்களுக்கு என்று குறித்ததை எவனாலும் மாற்ற முடியாது. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை, உங்கள் உதவி தேவை. செயல் இழக்கவும் முடியாது. யோபு 42:2 சொல்வது என்ன? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுவின் எதிர்காலத்தையே அவன் அழித்து விட்டது போலத்தான் நிலைமையை உருவாக்கினான். 42ஆம் அதிகாரத்தில் வெட்கப்பட்டு போனான் பிசாசு. யோபு எழுந்தான், இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்படி யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும் என்று பிசாசு அறிந்திருந்தேனால் இந்த விளையாட்டுக்கே வந்திருக்க மாட்டான். மக்களே, டிலே ஆகிறது என்பதனாலேயோ காரியங்கள் பெற்ற வாக்கிற்கு எதிர்மறையாக நடக்கிறது என்பதாலோ உங்கள் ஃப்யூச்சர் திசை மாறி போய்விட்டது, நாம் தான் பகல் கனவு கண்டுவிட்டோம் போல என்று நினைத்து குழம்பி அமிங்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பற்றி எழுதினது உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. அதை கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதற்கு நேராகத்தான் உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், முறைமை வேறாக இருக்கலாம், பாதை வேறாக இருக்கலாம், ஆனால் அச்சீவ் பண்ணக்கூடியது நீங்கள் அச்சீவ் பண்ணியே ஆய்வீர்கள். இந்த பீரியடில் உங்கள் வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறார். காலம் நிறைவேறியதும் 1 மணி நேரம் கூட தாமதிக்க மாட்டார். அந்த எழுத்தின்படியே, அந்த திட்டத்தின்படியே, தான் கொடுத்த வாக்கின்படியே செய்து முடிப்பார். இஸ்ரவேல் மக்களுக்கு 430 வருடங்கள் என்று ஆபிரகாமோடு சொன்னார், உடன்படிக்கை பண்ணினார். அதை ஈசாக்கோடு உறுதிப்படுத்தினார், யாக்கோபுக்கு அது நினைவுபடுத்தினார். அந்த காலத்தில் எழுத்து வடிவம் கிடையாது, கேலண்டர் கிடையாது. 430 வருஷம் அவருக்குத்தானே தெரியும். சரி, இன்னும் 2 வருஷம் இருக்கட்டும், அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாதே என்று விட்டாரா? கரெக்டாக பிசைந்த மாவு புளிக்கும் முன்னே அவர்களை வெளியே கொண்டு வரவில்லையா? விடுதலை கொடுக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். யோசேப்பினுடைய கதையை நினைத்து உங்களுக்கு யோசித்து பாருங்கள். அவனுக்கு தரிசனம் கொடுத்தார், ஆனால் நடக்கிறதோ வேறு. குழியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள், செய்யாத குற்றத்திற்கு சிறைத்தண்டனை கொடுத்தார்கள். ஆனால் கடைசியில் நடந்ததே, எகிப்து தேசத்திற்கு அதிபதி ஆக்கினாரே. எல்லாரும் வந்து இவன் காலில் விழுந்தார்களே, உடன்பிறப்புகள் எல்லாம். நடந்ததே ரூத்தை நினைச்சு பாருங்கள். அவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாபு சபிக்கப்பட்ட தேசம், 10 தலைமுறைக்கு உள்ளே சேர்க்கக்கூடாது என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தும் அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கவில்லையா? ஒரு நன்மை அவளுக்குள் இருந்தது. என்ன நன்மை இருந்தது? தேவனை பிடித்து கொண்டாள். இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று வந்தாள். அவளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாகத்தான் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு செய்தாரே, அவன் எங்கேயோ வல்லவா போய்கொண்டிருந்தான், சபையை அழித்து கொண்டிருந்தான், கிறிஸ்துவ மக்களை ஜெயிலில் போட்டு கொண்டிருந்தான், ஸ்தேவானுடைய கொலைக்கு அவனும் காரணமாக இருந்தான். ஆண்டவர் சந்திக்கவில்லையா? மாற்றவில்லையா? அவன் தலையெழுத்த மாற்றவில்லையா? அவர் என்ன நினைத்தாரோ அதுக்கு நேராக திருப்பி கொண்டார். மக்களே, என்ன வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், அவர் என்ன நினைத்திருக்கிறார், அவர் என்ன காரியம் சொல்லியிருக்கிறார், அவர் உங்களோடு என்ன பேசி கொண்டிருக்கிறார், என்ன வாக்கு கொடுத்தார், அதை மட்டும் பாருங்கள். சூழ்நிலையை பார்க்காதீர்கள், உங்களையும் பார்க்காது, எதையும் பார்க்காதீர்கள். அதற்கு நேராக உங்களை நடத்துவார், நடத்தியே தீர்வார். அப்போ பிசாசு சொல்வான், ஆண்டவர் சொல்வார், வேலை முடிந்தது, வேலையை பார் என்று சொல்வார். தான் எழுதினதை நிறைவேற்றுவார். இந்த மகள் அவ்வளவுதான், இது தேராது, இது குடும்பத்தோடு சேராது என்று பிசாசு உங்களோடு சொல்லுவார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் சமாதானத்தோடு வைப்பேன், உன் குடும்பத்தை உயர்த்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு. எதை நம்புகிறீர்கள்? எத்தனை இன்டர்வியூ போனாலும் வேலை கிடைக்காது, டைம் வேஸ்ட்டு. பிசாசு சொல்லுகிறான், நீ தான் எத்தனை இன்டர்வியூக்கு போனேன், ஏதாவது கிடைச்சிதா? அவ்வளவுதான், உன்னையெல்லாம் மறந்தார், நீ எல்லாம் என்ன பெரிய பக்திமானா சொல்லுவான். நீங்கள் ஒன்று சொல்லாது, நான் பக்திமான் இல்லை, ஆம், ஆனால் எங்கள் அப்பனுடைய பிள்ளை, என்னை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார், எனக்கு கிடைக்கும். ஏன் இத்தனை தள்ளிவிடப்படுகிறது? ஒப்பற்ற வேலை உங்களுக்கு ஆயத்தம் செய்து உள்ளார், அதைத்தான் எழுதி வைத்துள்ளார். அது நிச்சயம் தருவார். அதை அடைய இவைகளெல்லாம் தவிர்த்தேன் என்கிறார் கர்த்தர். எதை நம்புகிறீர்கள்?
எதை நம்பிக்கொண்டு உன் பிள்ளைக்கு திட்டமிடாமல் சேர்த்து வைக்காமல் இருக்கிறாய்? வருங்காலம் மோசம். பிசாசு சொல்லுவான். நீங்கள் சொல்ல வேண்டும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என் கரத்தில் இல்லை, அவருடைய கரத்தில் இருக்கார். என் பிள்ளைகளை பற்றி அற்புதமான வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 54:13, சங்கீதம் 147:13, சங்கீதம் 144 12 13 வசனங்களை எடுத்து சத்தமாய் அவனுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இது எனக்கு இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் எனக்கு என் பிள்ளைகளுக்கு உண்டு என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நம்புங்கள், எடுத்து வாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். காணாமல் போய்விடுவான். எசேக்கியேல் 36:36 கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் அதை சொன்னேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார். உங்களுக்கு சொன்னதை, உங்களுக்கு உணர்த்தினதை, உங்கள் இருதயத்தில் போட்டதை, உங்களுக்கு ஒரு ஆசையை உண்டாக்கினதை, உங்களுக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்ததை நிறைவேற்றியே தீருவேன், செய்து முடிப்பேன் என்கிற சொன்னவர் மனுஷன் அல்லங்க. அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன், நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. பூமியை படைத்தவர், நிறைவேற்றி முடித்து தான் உண்மை இல்லவர் என்பதை நிரூபிப்பார். இதற்கு முன்பாக நமக்கு ஒன்று வேண்டும், விசுவாசம் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும். வேற ஒன்று அவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அவரோடு நாம் இருக்க வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த அவிசுவாசம் இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அவர் சோர்ந்து போய்விடுவார். இதற்காக அவனை நான் அழைத்தேன், நான் வாக்கு கொடுத்தேன், என்னை நீ நம்பவில்லையே என்று சோர்ந்து போடும். அவர் ஒன்னே எதிர்பார்க்கறது, அவரை நம்புகிறோமா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா. நம்ம மாடா உழைச்சி ஓடா தேய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் மேலோங்க வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லையில் ஒன்றும் இல்லைங்க. அவரில் அன்பு வைத்தவர்கள் விசுவாசத்தை காட்டுவார்கள், காத்திருக்க கற்றுக்கொள்வார்கள், காட்டுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியாக நாம் இருப்போம், மகிழ்ச்சியாக இருந்து காட்டுவோம், மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய விசுவாசத்தை காட்டுவோம், மகிழ்ச்சியாக இருந்து அவர் மேல் அன்பு செலுத்துகிறதை நம்ம காட்டுவோம், கீழ்ப்படிந்து நம்முடைய அன்பை காட்டுவோம். ஹல்லேலூயா. சகலமும் ஒரு எழுத்தில் ஒரு குறியாவது மாறாமல் அப்படியே நிறைவேற்றி தருவார். ஜபிக்கலாம். தகப்பனே, எனக்கென்று முன் குறித்து எழுதினது, திட்டம் தீட்டினது நிறைவேற வாய்ப்பே இல்லை என்று சூழ்நிலை அமைந்தாலும் உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. உங்கள் முகத்தையே தேடுவேன், பிரகாசம் அடைவேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்பட்டு போனதாக சாட்சிகள் இல்லை, பின்னே நான் மட்டும் எப்படி வெட்கப்பட்டு போவேன்? என் தலையை, என் கொம்பை நீர் உயர்த்துகிறவர், சர்வவல்ல தேவன் கூடவே இருக்கிறேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை, இரக்கம், தயவு, வாக்கு மாறுவதே இல்லை. இருளில் நான் அமர்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என் எதிர்காலம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. என் பிள்ளைகளின் எதிர்காலம் கர்த்தரின் கையில் இருக்கிறது. தைரியமாக, மகிழ்ச்சியாக இன்றைய வேலையை நான் பார்ப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.